என்ன விஷயம் பண்ணாலும் ஒரு காலம் நேரம்ன்றது ரொம்ப முக்கியம்னு இந்த ரெசிபி பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெசிபி வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. மஷ்ரூம் டிக்கா மசாலா தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு மஷ்ரூமை மேரினேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான். ஒரு பேனில் பட்டர் போட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கடலை மாவு குக் ஆகி பச்சை வாசனை போடுறதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பவுலில் 1/4 கப் தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு இந்த மிக்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் தேவையான மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கட் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு தக்காளி, ஊற வச்ச முந்திரி பருப்பை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்க்கணும். அது பொடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விடணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுறணும். இன்னொரு பக்கம் மேரினேட் பண்ணி வச்ச மஷ்ரூமை நல்லா சாட்டே பண்ணி அதை அந்த கிரேவி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ண விடணும். உங்களுக்கும் என்ன மாதிரி பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன மாதிரி தப்பு பண்ணாமல் கரெக்டான டைமில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. ஆனால் டைம் ஆக கன்சிஸ்டன்சி திக்கன் ஆகிட்டே இருந்துச்சு. நான் தண்ணியே சேர்க்கல. மேபி தண்ணி கலந்துருந்தேன் அப்படின்னா கன்சிஸ்டன்சி கிரேவி மாதிரியே மெயின்டைன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.